இன்றைக்கி டே 8 கந்த சஷ்டி விரதம் ஆரம்பித்து 8 நாள் ஆச்சு. சூப்பராக ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி பூ இல்லை. ஸோ போய் பூ பிடுங்கிறதுக்காக நான் கிளம்பிட்டேன். போயிட்டு வந்து அம்மா வேகமாக கட்டி கொடுத்துட்டாங்க. சாமிக்கு பூவும் போட்டாச்சு. நான் நிறையா விரதம் வந்து கேள்விப்பட்டிருக்கேங்க. அப்போடி நான் போன வருஷம் கேள்விப்பட்ட விரதம் தான் மிளகு விரதம். 7 நாள் கந்த சஷ்டி விரதம் கடுமையாக இருப்பாங்க இல்லையா? அதில் ஒவ்வொருத்தங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பாங்க, ஒவ்வொருத்தங்க வந்து சாயந்தரத்துக்கு அப்புறம் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நான் எப்பயுமே கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் போன வருஷம் தான் கேள்விப்பட்டேன் மிளகு விரதம்னு ஒன்று இருக்காமாங்க. அந்த மிளகு விரதம் வந்து நம்ம ஃபஸ்ட் டே ஒரு மிளகு, 2வது நாள் 2 மிளகு, இது மட்டும்தான். இப்படி தான் 7 நாளும் உங்களோட சாப்பாடே இருக்கும். 7வது நாள் 7 மிளகு. யோசிச்சே பார்க்க முடியல இல்லையா? இதில் தண்ணி குடிச்சிக்கலாம். நீங்கள் எவ்வளோ நாள் தான் தண்ணி மட்டுமே குடிச்சிட முடியும்? அந்த ஒரு மிளகு சாப்பிட்டு தண்ணி குடிக்கிற அந்த காரமே இருக்கும் இல்லையா? அது அவ்வளோ கஷ்டப்பட்டு விரதம் இருக்கவங்களாம் இருக்காங்கங்க. யோசித்து பார்த்தா உண்மையாகவுமே ரொம்பவுமே அருமையான விஷயம்.